ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் புதுசாக எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கிற ஹீரோக்கு பெருசாக இந்த கிரைமும் நடக்காத ஒரு ஏரியாவில் போஸ்டிங் வருது. அவர் அங்கே சார்ஜ் எடுத்த கொஞ்ச நாள்லேயே கொலைன்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதோட ஸ்டோர் லைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோர் லைனை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மூவியில் ஹீரோவோட பேர் விஜய். இவர் எஸ்ஐயா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஊரில் ஜாயின் பண்ணுறாரு. அது பெருசாக எந்த கிரைமும் நடக்காத ஒரு ஏரியா. இவரோட மாமாவும் போலீஸாக தான் இருந்திருப்பாரு. அவர் இப்போ விஜய் ஒர்க் பண்ண போகிற ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னும் அவங்க கிட்ட இருந்து விஜய் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம்னு சொல்வார். அந்த ஸ்டேஷனில் 7 மாதமா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் யாருமே இல்லை. இப்போ விஜய் தான் அங்கே எஸ்ஐயா போகிறாரு. அந்த ஸ்டேஷனில் ஆல்ரெடி 7 போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ விஜயும் அவங்க கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்க குவார்ட்டர்ஸில் தான் தங்கியும் இருப்பார். விஜய் இங்கே சார்ஜ் எடுத்த கொஞ்ச நாள்லையே ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் இருந்த ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறப்போ அங்கே கை மட்டும் தனியாக இருந்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாடி இருக்கிறத விஜய் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அது யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த கேஸை விஜய் சால்வ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஊரில் இருக்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்க லாக்கரை யாரோ திருடிடுறாங்க. அங்கே இவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஒருத்த மட்டும் இவரை பார்த்தோன்னு அங்கேருந்து பயந்து ஓடிருப்பான். விஜய் இந்த லாக்கரை திருடினது ஒருத்தர் இல்லை, கண்டிப்பாக 4 பேராவது இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த கம்பெனியோட ஓனருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறப்போ அதே ஏரியாவில் இருக்க மனோஜ் இவங்க கிட்ட வீடை வச்சு கடன் வாங்கி அதை கட்ட முடியாததுனால போன வாரம் இவங்க கம்பெனிக்கே வந்து அவன் சண்டை போட்டதாகவும் அவன் இதை பண்ணியிருக்கலாம்னு அவர் சொல்வார். ஆனால் மனோஜ் 1 மாசமா அந்த ஊர்லேயே இல்லை. அவர் வைஃபும் அவரை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்வாங்க. அந்த கம்பெனினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அந்த ஊரில் இருப்பாங்க. அதில் மதுன்னு ஒருத்தர் இவங்க கிட்ட கடன் வாங்கி அதனால இறந்தும் போயிருப்பாரு. அவர் இறந்து போன 3 நாளில் அவரோட முதல் பையன் சனீஷ் காணாமல் போயிருப்பான். அவன் காணாமல் போய் 2 மாதம் ஆயிருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் இருக்க யாரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஜய் அவங்க வீட்லேயே போய் விசாரிக்கிறப்போ அங்கே சனீஷோட ஃபோட்டோவை பார்க்குறாரு. விஜய் அந்த கம்பெனியில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ இவரை பார்த்து ஓடின அதே ஆள் தான் அந்த சனீஷ். மனோஜ், சனீஷ் இவங்க 2 பேர் வீட்லேயும் ஏதோ ஒரு விஷயத்த மறைப்பாங்க. அதனால இவங்க தான் கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பாங்கன்னு விஜய் நம்புவார். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்பவே இன்னொரு பாடி டேம் கிட்ட கிடைக்குது. இவரும் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. 2 பேருமே இந்த ஊரை சேர்ந்த ஆள் இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது ஒரே ஆள் தான். 2 பேரையுமே தலையில் பலமாக அடிச்சு தான் கொண்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆள் யாரையோ தூக்கிட்டு போகிறதா. அந்த இடத்துக்கு விஜயும் மற்ற போலீஸும் போய் தேடுறப்போ அங்கே ஒரு பாடி இருக்கும். திடீர்னு மாஸ்க் போட்ட ஒருத்தன் விஜயும் கூட இருக்க இன்னொரு போலீஸையும் அடிச்சுட்டு ஓடுறான். விஜய்க்கு இந்த கேஸ்லலாம் சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனால் இவருக்கு இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ண 1 வீக் தான் டைம்னு மேல் இடத்துல இருந்து சொல்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட ஆள் யாரு, அவன் ஏன் இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறான், இறந்து போன அந்த 3 பேர் யாரு, இதுக்கும் அந்த திருட்டு கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் விஜய் கண்டுபிடிச்சி இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.